நண்பர்களே, இன்றும் நாம் ஆணாதிக்க சமூகத்தில் தான் வாழ்கிறோம். இன்றும் ஆண் குழந்தைக்கு தான் பிரதான முக்கியத்துவம் தரப்படுகிறது. பெண் குழந்தை பிறந்தால் பெரும்பாலான வீடுகளில் விரக்தி நிலவுகிறது. இது மனிதர்களாகிய நம் அறியாமையே தவிர வேறில்லை. ஆனால் ஒரு ரகசியம் பற்றி தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எல்லாருடைய வீட்டிலும் பெண் குழந்தை பிறப்பதில்லை. அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் புண்ணியங்களை செய்தவர்களின் வீட்டில் மட்டுமே பெண் குழந்தை பிறக்கிறது. அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம் வந்து, மாதவா, எந்த செயலால் ஒருவர் பெண் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என கேட்கிறான். அதற்கு பகவான் கிருஷ்ணர் அன்புடன் பதிலளிக்கிறார். அர்ஜுனா, பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் உண்மையில் அதிர்ஷ்டசாலிகள். முந்தைய பிறவியில் புண்ணிய செயல்களை செய்த ஆண்களும் பெண்களும் மட்டுமே ஒரு மகளின் தந்தை அல்லது தாயாகும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். கடவுள் பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான குடும்பங்களை தானே தேர்ந்தெடுக்கிறார். மகள்களின் சுமையை யாரும் எளிதில் தாங்க முடியாது. 3 உலகங்களில் பெண்களின் சுமையை யாராலும் சுமக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தை தொடர்வது பெண்கள்தான். அவள் குடும்ப மரியாதைக்காக அனைத்து விஷயங்களையும் தியாகம் செய்கின்றாள். அர்ஜுனா, பெண்கள் பிறப்பது நிற்கும் நாளில் இந்த பிரபஞ்சமும் இயங்குவது நின்றுவிடும். படைப்பு முடிவுக்கு வரும். இதை கேட்டு அர்ஜுனன் ஆழ்ந்த சிந்தனையில் மிதக்கிறான். மகள்களின் முக்கியத்துவம் எவ்வளவு பெரியதென உணர்கிறான்.